குருச்சுக்குரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே, இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பயிற்சி முக்கியமான கிரக பயிற்சியை பத்தி நம்ம பார்க்க போறோம். தொடர்ந்து குருச்சுக்குரன் டிவி சேனல்ல ஆன்மீக சம்பந்தமா நிறைய கிரக பயிற்சி கொடுக்குறோம். மாத பலன் கொடுக்குறோம், கிரக பயிற்சி கொடுக்குறோம். எல்லா மாத பலனுக்கும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நம்முடைய குருச்சுக்குரன் டிவிக்கு. அது இல்லாம எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. குருச்சுக்குரன் டிவி குறைந்த நாள் தான் நம்முடைய சேனல் ஆரம்பிச்சு நிறைய ஆதரவு எனக்கு நிறைய கொடுக்குறீங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு ஜாதகங்கள் நிறைய பேர் கொடுக்குறீங்க. அது இல்லாம உங்களுடைய உறவினர் நண்பர் சொல்லி நிறைய பேர் எனக்கு ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போகுது, இந்த 12 ராசிக்காரர்களுக்கு எப்படி ஒரு யோகத்தை கொடுக்க போகுது, இதை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஏன்னா நம்ம தொடர்ந்து நம்ம சேனல்ல எல்லா பயிற்சியுமே பார்க்கிறோம். இப்ப இந்த சுக்கிர பகவான் எப்ப பயிற்சி ஆகிறார், அதாவது பாத்தீங்கன்னா கரெக்டா டிசம்பர் மாசம் 26ஆம் தேதி, டிசம்பர் மாசம் 26ஆம் தேதி, அதாவது துலா ராசிலிருந்து விருச்சக ராசி பயிற்சி ஆகிறார். அதாவது விசாக நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல இருந்து 4ஆம் பாதத்துக்கு பயிற்சி ஆகிறார். கரெக்டா ஜனவரி மாசம் 18ஆம் தேதி வரை அவர் நிற்கிறார். இந்த சுக்கிர பகவான் குறைஞ்ச நாள் தான் சுக்கிர பகவான் போவார். ஆனா குறைஞ்ச நாள் போனாலும் நிறைஞ்ச பலனை கொடுக்கக்கூடிய கிரகம் எதுனா சுக்கிர பகவான் தான். ஒரு மனிதனுக்கு பாருங்க, சுக்கிர தசை சுக்கிர புத்தி வந்துட்டாவே பாருங்க, அவருக்கு எல்லை ஏதாச்சும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார். ஜாதகத்தை விதி ஜாதகத்தை பொறுத்து இங்க பலன்கள் மாறுபடும். ஏன்னா இந்த கிரகம்லாம் அதிக நாட்கள் பலன் கொடுக்கும். அந்த சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா குறைஞ்ச நாள் தான் பயணிப்பார். 20 நாள் 25 நாள் இப்படிதான் போவார். ஒரு ராசியில டக்குன்னு ஒரு நல்ல பலனை கொடுத்துட்டு போயிடுவார். அப்படிப்பட்ட கிரகம் தான் சுக்கிர பகவான். அதனாலதான் எல்லாரும் ஜாதக சுக்கிர தசை வந்தாவே ஜாதக நோட்டு தூக்கிட்டு போயிடுவாங்க. எதுவும் யோகம் இருக்குமா, எனக்கு சுக்கிர தசை எப்போ வரும் அப்படின்னு கேட்பாங்க. அப்படிப்பட்ட கிரக பயிற்சியை தான் பார்க்க போறோம். இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன். எல்லாம் இது வாழ்நாள் பலன் நிறைய பேர் எடுத்துக்காதீங்க. உடைய பிறப்பு ஜாதகத்துல என்ன திசா புத்தி, சுக்கிர பகவானுடைய புத்தி வருதா இல்ல சுக்கிர தசை வருதான்னு பார்த்துக்குங்க. இதை பார்த்துக்கிட்டு கம்பேர் பண்ணி இந்த பலன் எடுங்க, துல்லியமா இருக்கும். இப்ப நம்ம ராசிக்குள்ள போவோம். இந்த தனுசு ராசி என்பர்களே, பொதுவாக தனுசு ராசி காலபுருஷனுடைய 9வது ராசி தாங்க இந்த தனுசு ராசி. அப்ப தனுசுல பிறந்தவங்களுடைய குணம் பாத்தீங்கன்னா, இது 9ஆம் ராசினா என்னங்க, இவங்க ஒரு வேலையில வச்சு குறி வச்சு இறங்கிட்டாங்கன்னா அந்த வேலையை முடிப்பாங்க. தனுசு ராசிக்காரங்க அதான் ஒண்ணு. ஒரு வேலையை கொடுங்களே, அந்த வேலையை அப்படியே எப்படியாச்சும் அந்த வேலையை சக்சஸ் பண்ணி முடிச்சிருவார். தனுசு ராசி தனுசு லக்னக்காரங்க. குடும்பத்துக்களை இவங்க தான் எடுத்து நல்லா பார்ப்பாங்க. குடும்பத்தை இவங்க எடுத்து பார்க்கக்கூடிய நபராக இருப்பாங்க. நீங்க சொன்னாலும் கேட்பாரு, இவர் சொன்னாங்க கேட்பாரு. ஆனா இறுதி முடிவு இவர் தான் எடுப்பார். இவருடைய குணமே அப்படிதான். தன்னைத்தானே பெருமைப்படுத்தி பேசக்கூடிய நபர் எடுத்துக்கலாம். தனுசு லக்னம் தனுசு ராசிக்காரங்க ரொம்ப எல்லாமே மதிப்பு மரியாதையை ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய கேரக்டரா இருப்பாருங்க. இந்த ராசி இந்த லக்னக்காரங்க பாருங்களேன், இவங்களை நீங்க மதிச்சாதான் இவர் மற்றவர் மதிப்பார். அப்படியே அந்த குணம் இருக்கும். ஆனா ஆன்மீக சிந்தனை பயங்கரமா இருக்குங்க. நல்லா படிச்சிருப்பாரு, நல்ல படிப்பு கல்வி ஞான இயற்கையான ஒரு புத்தி கூர்மை இவர்கிட்ட அதிகமா இருக்கும். இவர்கிட்ட நீங்க நிறைய விஷயம் கத்துக்கலாம். தனுசு லக்னம் தனுசு ராசிட்ட பழகினா நிறைய விஷயத்த ஒரு வித்தையை கத்துக்கலாம். நல்ல ஒரு வித்தை தெரிஞ்ச ஒரு புத்திசாலின்னு எடுத்துக்கலாம். இந்த ராசி இந்த லக்னக்காரங்க யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பழகணும், ஏதாச்சும் ஒரு காரியம் சாதிக்கணும், கண்டிப்பா நல்லா அவர்கிட்ட பேசிய காரியத்தை சாதிச்சுக்கலாம். நல்ல ஒரு டேலண்டான ஒரு குணம் இவங்ககிட்ட அதிகமா இருக்கும். அவருடைய தனுசு ராசி தனுசு லக்னக்காரர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி நம்ம தொடர்ந்து நம்முடைய சேனல்ல ஒவ்வொரு கிரக பயிற்சியுமே கொடுக்குறோம். ஒவ்வொரு கிரக பயிற்சியுமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எல்லா கிரக பயிற்சியுமே நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க நம்முடைய சேனலுக்கு. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய பேர் ஜாதகம் கொடுத்துருக்கீங்க, குடும்பத்தோட ஜாதகம் நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க. தனுசு ராசி தனுசு லக்னக்காரங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலனை தான் கொண்டு போறேன். நீங்க ஃபுல்லா வாழ்நாள் பலன் எடுத்துக்காதீங்க. ஃபர்ஸ்ட் உடைய பிறப்பு ஜாதகம் உடைய சுய ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்மளுடைய உடம்புல எல்லாமே ஒளிகள் தான் இயங்குது. நம்ம உடம்புல 9 நவக்கிரக ஒளிகள் இயங்குது.
அது உங்க லக்ன அடிப்படையில ஒவ்வொரு ஒளிகளும் ஒவ்வொரு பொறுப்பு எடுத்துக்கும். அதனாலதான் அந்த திசா புத்திங்கிறது மெயினான ஒரு விஷயம். நம்ம ஜாதகத்துல எந்த கிரகம் என்ன யோகம், அந்த கிரகத்தை நம்ம எப்படி ஆக்டிவேஷன் பண்ணணும், இதெல்லாம் பார்த்துக்கு நம்ம கரெக்டா பலன் எடுத்தா துல்லியமா வரும். ஒருத்தருக்கு பாருங்க, நல்லா ஒரு 20 வயசு 30 வயசு நல்லா இருப்பார், டாப்ல போவார், அவர் மாதிரி யாருமே இருக்க முடியாது. ஆனா அப்படியே டவுன் ஆகும், அப்படியே ஒரு சரிவுக்கு வருவார். அப்ப அவருடைய கிரகக்கோள்கள் பிறக்கும் போது அந்த கிரகக்கோள்கள் பலவீனமாக இருந்திருக்கும். அப்ப அந்த நேரம் வரும்போது அந்த கிரக ஒளிகள் அது அப்படியே சம்பந்தமா அந்த கோச்சாரம் 2 பேரும் மேட்ச் பண்ணும்போது அப்படியே பலவீனத்தை கொடுக்கும். அவ்வளவுதான். அதனாலதான் நம்முடைய முன்னர்கள் சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, ஜோதிடத்தை நிறைய ஒரு வித்தைகளை சொல்லி கொடுத்து போயிருக்காங்க. ஆனா அந்த பாதிப்பை தடுக்கலாம். எப்படி தடுக்கலாம்? பெருசா உள்ளதை சின்னதா தடுக்கலாம், அவ்வளவுதான் பண்ண முடியும் பரிகாரம். ஆனா கண்டிப்பா அந்த பாதிப்பு நடக்கும். அப்ப விதியில நிறைய விஷயம் இருக்கு. நம்மளுடைய விதி ஜாதகம் தான் ஃபர்ஸ்ட். அதனாலதான் எல்லா வீடியும் நான் சொல்லுவேன், ஒரு பொது பலனா கொண்டு போங்க, அதை வாழ்நாள் பலன் எடுத்துக்காதீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கம்பேர் பண்ணுங்க. இந்த கோச்சார கிரகத்தை வச்சு நம்ம சொல்றோம், இந்த விஷயம் இப்படி இருக்குது, அந்த விஷயம் அப்படி இருக்குது, அப்ப இதை பார்த்துக்கணும், இதுல கவனமா இருக்கும். எதை சொல்றாங்க? கோச்சார வச்சு சொல்லுவாங்க. தசாபதி நல்லா இருந்ததுன்னா எல்லாமே சூப்பரா இருக்கும். தசாபதி சரியில்லைன்னா ஒரு சில பலவீனத்தை பார்ப்பாங்க. இப்ப தனுசு ராசிக்கு வரக்கூடிய எதிர்காலம் எப்படி இருக்க போகுது? இந்த சுக்கிர பகவான் எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறாங்க, இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்காங்க, இந்த சுக்கிர பயிற்சியில கிரகங்கள் எங்க பார்ப்போம். பொதுவாக பாருங்க, உங்க ராசிலே பாருங்களேன், சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், ஒரு 3 கிரகம் இருப்பாங்க தனுசு ராசியில. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் பாவத்துல சனி பகவான் இருப்பார் கும்ப ராசியில. அடுத்து பாத்தீங்கன்னா உங்க ராசில இருந்து 4ஆம் பாவத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்வார். மீன ராசியில சஞ்சாரம் செய்வார். 5ஆம் பாவத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்வார். வக்ரமாய் சஞ்சாரம் செய்யறார், ஆனா வக்ர நிவர்த்தி ஆயிடுவார் இந்த காலகட்டத்துல. அடுத்து 10ஆம் பாவத்துல கேது பகவான், 12ஆம் பாவத்துல சுக்கிர பகவான். இதுதான் இந்த கிரகத்துடைய அமைப்பு கோள்கள். இப்ப இந்த தனுசு ராசிக்கு எடுக்கும்போது பாருங்க, உங்களுடைய ராசி அதிபதி நல்லா இருக்காருன்னு பார்க்கணும். அவர் தான் வக்ரமா இருந்தாரே, ஒரு 3 மாசம் உங்களை படுத்தி எடுத்தாரு. செப்டம்பர் மாசத்துல இருந்து எது தொட்டாலுமே விலங்கலை உங்களுக்கு. என்னங்க எடுத்தோன்னு இப்படி சொல்றீங்க? கண்டிப்பா ஒரு சில பேருக்கு ஜாதகம் சரியா இல்லைன்னா செப்டம்பர் மாசத்துல இருந்து பாருங்க, எது தொட்டாலுமே சரியா இருந்திருக்காது பாருங்க. குடும்பத்துல வருமானம், இன்கம் எல்லாமே நான் சொல்றேன், அப்படியே எல்லாமே முடங்கி இருக்கும் பாருங்க. முடங்குனுச்சா சரியா இல்லைன்னு கேட்டு பாருங்க. ஆமாங்க. ஏன் சனி பகவானும் வக்ரம், குரு பகவானும் வக்ரம், 2 கிரகம் வக்ரம் ஆகுது. அப்ப இங்க வக்ரம் நடக்குமா நடக்காதா? குடும்பத்துல ரிவர்ஸ்ல நடக்குது எல்லாமே. வருமானம் சரியா இல்லை, வேலை உத்தியோகத்துல சரியா இல்லை, கணவன் மனைவிக்குள்ள சரியா இல்லை, எல்லாமே ஒரு துன்பத்தை பார்க்கக்கூடிய நேரமா இருக்கு. ஏன் வேலை உத்தியோகத்தையே இடமாற்றம் அனுச்சம் கேட்டு பாருங்க. தனுசு லக்னம், தனுசு ராசிக்காரங்க இடம் விட்டு இடம் போயிருப்பாருங்க, பூர்வீகத்தை விட்டு ஓடி இருப்பாரு ஒரு சில பேர். இதெல்லாம் நடந்திருக்கும் ஒரு சில பேருக்கு. இடமாற்றம், வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம், இது எல்லாமே இருந்துச்சு. தொழில பிரச்சனை, இவருடைய பெயர் புல் அந்தஸ்துல கௌரவத்துல பிரச்சனை, மாமனார் மாமியாரோட பிரச்சனை, கௌரவ அந்தஸ்துல பிரச்சனை, பெண் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பிரச்சனை, ஆண் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பிரச்சனை, திருமணத்துல பிரச்சனை, இது எல்லாமே பார்த்தாங்க. ஏதாச்சும் ஒரு மனசுல ஆசை வச்சிருப்பா, அந்த ஆசையை நிறைவேறிருக்காதுங்க, எல்லாமே தடைப்பட்டுக்கிட்டே போயிருக்கும். நிறைய பேருக்கு நான் சொல்றேன், எதிர்பார்த்த பணத்தை கொடுத்துருப்பாங்க, அந்த பணம் கிடைச்சிருக்காது. பண விதத்தில் நிறைய ஏமாற்றத்தை பார்த்துருப்பாங்க. இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களுடைய நிலை மாறுது. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா நிலையும் மாறி நல்ல ஒரு வெற்றியை இனிமே பார்க்க போறீங்கன்னு எடுத்துங்க. அவ்வளவுதான். தனுசுல பிறந்தவருக்கு இனிமே நீங்க பயப்படாம பயணிங்க. உங்க பக்கம் நிறைய வெற்றிகள் கிடைக்க போது இதை பயன்படுத்திக்கணும். அவ்வளவுதான். நிறைய விஷயத்த, இந்த விஷயத்த நீங்க பயன்படுத்திக்கணும். வாழ்க்கையில நிறைய ஒரு நல்ல மாற்றம் இனிமே கிடைக்க போகுது உங்களுக்கு. வருமான இன்கம் சூப்பரா இருக்கும். என்னை பொறுத்த எடுத்தவன நான் வருமானத்துல தான் சொல்றேன் உங்களுக்கு. வருமானம் அந்த சுக்கிர பகவானை கிரக பயிற்சி நல்லா இருக்கும். 12ஆம் இடத்துல சுக்கிரன் தான் ஒரு மகாலட்சுமி யோகம்னு சொல்லுவாங்க. நல்லா பாருங்க, 6ஆம் வீட்டதி 12ஆம் இடத்துக்கு போறாரு. உங்க ராசிக்கு வருது 6ஆம் வீட்டதி. கெட்டவர் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகத்தை கொடுத்துருவார். ஃபர்ஸ்ட் சுக்கிர பகவான் போறது உங்களுக்கு 12ஆம் பாவத்துல இருக்கிறாப்ப இருக்கும். அவனை செய்யக்கூடிய வேலை வெற்றியா கொடுப்பாரு. ஏன்? அவர் விஷாகம், அனுஷம், கேட்டை நட்சத்திரம் தான் போவார். விஷாங்கிறது குருபடை நட்சத்திரம், உங்களுடைய சாரத்துல போறாருப்ப உங்களுக்கு நல்ல விஷயத்தை இங்க கொடுத்துருவாரு. அடுத்து அனுசத்துல போவார். அனுசத்துல போகும்போது சனி பகவான் நட்சத்திரத்துல போவார்.
வீடு, இடம், பூமி, முயற்சி, வெற்றி எல்லாமே அழகா கொடுத்துருவார். வருமானத்தை பெருக்கி கொடுத்துருவார். எடுத்தவன வருமானம் சூப்பரா இருக்கும், டாப்ல இருக்கும். நீங்க என்ன நினைக்கலாம் அந்த வருமானம் இனிமே உங்களுக்கு கிடைக்கும். எதனால குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார். அப்ப வருமானம் இன்கம் சூப்பரா இருக்கும். தொழில் ரீதியா சாதிப்பீங்க. தொழில்லாம் பாருங்க, நீங்க என்ன தொழில் பண்றீங்க தைரியமா தொழில் பண்ணுங்க. இனிமே தொழில்ல கொஞ்சமாச்சும் லாபம் கிடைக்கும். இந்த சுக்கிர பயிற்சியில பாருங்க, கொஞ்சமாச்சும் ஒரு பிடி கையாலாச்சும் ஒரு சேமிப்பு பண்ணுவீங்க. யாரு தாங்க பிரச்சனை? என்னை பொறுத்தவரையும் எல்லாத்துக்குமே பிரச்சனை தான். பிரச்சனை இல்லாத மனிதே கிடையாது. இந்த கலியுகத்துல பிறந்தா ஒவ்வொருத்தருக்கும் இறைவன் கர்மோனியை கொடுத்திருப்பாரு. அது விதியை பொறுத்து தான். அதுக்காண்டி நம்ம வாழாம இருக்க முடியாது இல்ல. அதுக்கு ஏத்தாப்புல சின்ன சின்ன வழிபாடை பண்ணி நம்ம நிவர்த்தி பண்ணிக்கணும், அவ்வளவுதான். உங்களுக்கு இனி வரக்கூடிய எதிர்காலம் என்னை பொறுத்தவரை தொழில இனிமேல் சேமிப்பு வரணும். ஏன்னா குருபவன் வக்ர நிவர்த்தி ஆனதை சொல்றேன். தொழில் உத்தியோகம் சூப்பரா இருக்கும். எதிர்பார்த்த லாபங்கள் இருக்கும். வேலை உத்தியோகம் யாருக்கெல்லாம் வேலை உத்தியோகம் போனுச்சோ அந்த வேலை உத்தியோகம் கிடைக்கும். இப்ப வெளியில கிடைக்கலாம், வெளியூர் சம்பந்தமா கிடைக்கலாம், இல்ல வெளிநாட்டுல வேலை பார்க்கறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கலாம். இது எல்லாமே உண்டு. வேலை உத்தியோகத்துல இனிமே பிரச்சனை இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா நீங்க சரி பண்ணுவீங்க. தசாபத்தி நல்லா இருந்தா இப்ப சரி பண்ணக்கூடிய நேரம் இந்த நேரம். ஒரு ப்ரமோஷன் கிடைக்க போகுது. வேலை உத்தியோகத்துல எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுது. சூப்பரா இருக்கு வேலை உத்தியோகத்துல நிறைய பேருக்கு. குரு பகவான் எல்லா கிரகத்தையும் பார்க்கிறாரு. 3 கிரகத்தை பார்வையிடுறாரு. சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான் 9ஆம் பார்வையாக பார்க்கிறாரு உங்க ராசியை. அதனால எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு, மரியாதை எல்லாமே கிடைக்க போகுது. கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பரா இருக்கும். நிறைய பேருக்கு திருமண வாழ்க்கையில எவ்வளவு ஒரு பிரச்சனை வந்தாலும் சரியுமே பிரச்சனை குறையும். காதல் திருமணம் சக்சஸ், 2வது திருமணம் சக்சஸ், குடும்பத்துல ஒரு நிம்மதியான ஒரு பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர், இது எல்லாமே நிறைய பேர் கிடைக்கும். இனி எல்லாமே என்னை பொறுத்தவரை நான் கெட்ட பலன் இங்க சொல்லவில்லை, நிறைய நல்ல பலன் உங்களுக்கு சொல்றேன். இதை கண்டிப்பா இதை பயன்படுத்திக்கிங்க நிறைய பேர் தனுசு ராசிக்காரங்க. இனிமே எடுத்தவன நீங்க 2.5 வருஷம் பட்ட கஷ்டத்துக்கு 7.5 வருஷம் பட்ட கஷ்டத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா நல்ல பலனா இப்ப கொடுப்பாரு. இனிமே உங்களுக்கு 7.5 சனி முடிஞ்சிருச்சு. முடிஞ்சும் இன்னும் நிம்மதி இல்லை. நிறைய பேருக்கு தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு முடிஞ்சும் நிம்மதி இல்லாம வாழ்றாங்க. அவ்வளவுதான். இனிமே நிம்மதியாக நீங்க வாழ போறீங்க. உங்களுக்கு எல்லாமே நல்ல நேரம் உண்டு. இனிமே நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே பாருங்க கரெக்டா போவீங்க. பாருங்க கரெக்டா போவீங்க. உங்களுக்கு பாருங்க படிப்பு கல்வியை மாணவ மாணவிகள்லாம் பாருங்க சிறப்பா இருக்கும். கல்வியில உயர் பதவி, உயர் ஸ்தானம், நல்ல ஒரு மதிப்பு, மரியாதை எல்லாமே கல்வியில கிடைக்க போகுது. நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு வரப்போகுது. படிப்பு கல்வியில சொல்றேன். எதிர்பார்த்த நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைச்சிடும். அரசாங்க வேலை கிடைச்சிடும். பொருளாதார வளர்ச்சி நிறைய பேர் கிடைச்சிடும். நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கொண்டு போறாரு. உத்தியோகத்துல ப்ரமோஷன் கிடைச்சிடும். தந்தையுடைய சொத்து, தாயுடைய சொத்துக்கள் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, இடம் வாங்குற யோகம் நிறைய பேருக்கு வரணும். இந்த குருபகவான் வக்ர நிவர்த்தி ஆன உடனே பாருங்க நிறைய பேருக்கு இடமோ, பூமியோ, வண்டியோ, வாகனமோ, வீடோ நீங்க கட்டுற யோகம் வந்துடும். அதுல உள்ள பிரச்சனை கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு இருந்தாலும் சரி சரியாயிரும். இனிமே கொஞ்சம் கொஞ்சமா நிம்மதியா வாழ போறீங்க. அரசியல் தொடர்பு சூப்பரா இருக்கும். அரசியல்வாதிகள் நல்ல ஒரு மாற்றத்தை நிறைய ஜாதகம் பார்த்து கேட்கறீங்க. இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க. நிறைய பேர் கிடைச்சிருங்க லாட்ரி யோகம். அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு விரயம் பண்ணிடாதீங்க. ஜாதக முயற்சி பண்ணுங்க. ஏன் லாட்ரி யோகம் கிடைக்கும் நான் சொல்றேன்னா, 11ஆம் வீட்டதிபதி யாரு? புதன் பகவான். 7ஆம் வீட்டதிபதி யாரு? உங்களுக்கு 10ஆம் வீட்டதிபதி யாரு? புதன் பகவான். அந்த அதிபதி பாருங்க நேராக 7 கூடையவர், 10ஆம் வீட்டதிபதி எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு 9ஆம் வீட்டு பாக்கியாதி சூரியனோட சேர்ந்து 2ஆம் பாவத்துல உட்காந்துருக்காங்க. அப்ப பெருங்கொண்ட பணம் கரன்சி உங்களுக்கு கிடைக்கணும். அப்ப லாபம் சூப்பரா இருக்கும். நிறைய பேர் லாட்ரி யோகம் கண்டிப்பா கிடைச்சிடும். அதுக்காண்டி நிறைய பேர் முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா கிடைச்சிடும். கமிஷன் ஏசன்சி சூப்பரா இருக்கும். ஷேர் மார்க்கெட்டு, ரியல் எஸ்டேட் பண்றவங்க, நெருப்பு சம்மந்த தொழில் பண்றவங்க, இரும்பு சம்மந்த தொழில் பண்றவங்கலாம் பாருங்க நல்லா லாபம் உண்டு. மருத்துவத்துறை சூப்பரா இருக்கும். ஆன்மீகத்துறை நல்லா ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார். கல்வி நிறுவனம், ஆசிரியர் வேலை பார்க்குற அனைவருக்குமே சூப்பரான டைம் இந்த நேரம். ஆசிரியர் வேலை பார்க்குற அனைவருக்குமே ஒரு பதவி உயர்வோ நல்ல ஒரு மாற்றமா கண்டிப்பா கிடைக்க போகுது. ஐடிஐ ஃபீல்டு எல்லாமே நல்லா இருக்கும். இப்ப நம்ம நட்சத்திர பலனுக்குள்ள போயிடுவோம். இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்க நிறைய பிடிவாத குணம் இருக்கும். அதாவது நிறைய பிடிவாத குணம் இருக்கும். இவங்க எப்போதுமே ஒரு தனி வழியை விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க. இவங்க யார் வழிக்கும் போக மாட்டாங்க. எதுவுமே தனிமையான்னு நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற குணம் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும். உங்க பிடிவாத குணத்துக்கு இப்ப நல்ல விஷயம் நடக்க போது பாருங்க. உங்களுக்கு நிறைய வாழ்க்கையில ஏமாற்றத்தை பார்த்துருவார். குடும்ப ரீதியா சொல்றேன். நிறைய வாழ்க்கையில ஏமாற்றத்தை போகும். இப்போ உங்களுக்கு இனிமே இந்த சுக்கிர பயிற்சி வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. இடம் சம்பந்தப்பட்டது, பூமி சம்பந்தப்பட்டது நிறைய பேர் வாங்கணும், இல்ல வாங்க போறீங்கன்னு அர்த்தம். தொழில் நல்லா இருக்கும். உத்தியோகத்துல உயர் பதவி நல்லா இருக்கும். படிக்கக்கூடிய மாணவ மாணவி நல்லா இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பரா இருக்கும்.
இனி வரக்கூடிய எதிர்காலம். இனிமேல் மருத்துவ செலவு இல்லை. ஏதாச்சும் ஒரு பெருங்கொண்ட பணத்தை நீங்க முதலீடு பண்ண போறீங்க, அது தொழில் ரீதியோ உத்திர ரீதியோ உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவார். எந்த ஒரு முயற்சியும் உங்க போய் வெற்றிகள் வரும். அதே மாதிரி பூராட நட்சத்திரத்துல பிறந்தவங்க உங்க ஆசைக்கு ஏத்தாப்புல ஒரு அனுகூலம் கிடைக்க போகுது. தொழில் ரீதியா நல்லா இருப்பீங்க. கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பரா இருக்கும். வெளிநாடு வெளியூருக்கு நல்லா இருக்கும். எதிர்பார்த்த தன லாபம் எங்காச்சும் கொடுத்துருக்கேன், அந்த பணம் இப்ப கிடைக்கும். எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் வெற்றியை கொடுத்துருவார். இடம் சம்மந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். வீடு சம்மந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு ஆக்டிவேஷன் நிறைய நல்ல விஷயம் நடந்திருக்கும். வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருந்திருக்கும். எந்த ஒரு முயற்சி எதுவுமே வெற்றி, இனிமே உடல் உபாதனமே இல்லை. இனிமே ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ போறீங்க இந்த சுக்கிர பயிற்சியில நீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஒரு தலைமை பொறுப்பு உங்களுக்கு தேடி வரப்போகுது. தன்மானத்தோட வாழ போறீங்க. குடும்ப ரீதியில பாருங்க நிறைய ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் பாருங்க. அதாவது குடும்ப ரீதியில நிறைய ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்க போறாரு. அதே மாதிரி ஒரு தைரிய குணம் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும். தன்னம்பிக்கை, தைரிய குணம், எதுலையுமே எது வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற சிந்தனை உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும். அரசாங்க தொடர்பு, அரசியல் தொடர்பு, ஒரு நீதி நேர்மையோட வாழக்கூடிய நபர் யாருன்னா அந்த உத்திராடத்துல பிறந்தவங்க தான். இவங்களுக்கு பாருங்க இனிமே எதிர்காலம் சூப்பரா இருக்கு. நீங்க எவ்வளவு ஒரு கஷ்டப்பட்டீங்க, எவ்வளவு ஒரு துன்பப்பட்டீங்க, இப்ப பாருங்க வருமானத்தை வந்து உட்கார்ந்துட்டு சூரிய பகவான். அப்ப உங்களுடைய எண்ணங்கள் என்ன ஆகும்? வருமானம், குடும்பம், ஃபேமிலி, இதை பத்தி தானே உங்களுடைய சிந்தனை வரணும். உங்களுக்கு இந்த இந்த சூரிய பகவான் உங்க ராசியில இருக்கனால சொல்றேன். உங்களுக்கு வருமானம், இன்கம் எல்லாமே உங்களுக்கு வர்றாப்புல அமைச்சு கொடுத்துருவாரு. தன லாபம் பயங்கரமா இருக்கும். வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு உயர் பதவி கிடைக்க போகுது. எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் ஒரு தலைமை பொறுப்பு நீங்க போக போறீங்க. இனிமே எதிர்காலம் எல்லாமே பாருங்க உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை அமைச்சு கொடுக்குறாரு. எந்த ஒரு முயற்சி எடுத்தாலுமே உங்க பக்கம் நிறைய வெற்றிகள் தேடி வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு. வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கும். வெளிநாடு வேலை உத்தியோகம் மாற்றம் வரும். நிறைய மாற்றம் வந்தாலும் நிறைய நல்ல விஷயத்தை நீங்க சாதிக்க போறீங்க. தந்தையுடைய சொத்து, தாயுடைய சொத்துக்கள் எல்லாமே கிடைக்க போகுது. இனிமே எந்த ஒரு வேலையா இருந்தாலும் சரி, வேலை உத்தியோகத்துல உயர் பதவி கிடைக்கும் போது எதிர்பாராத ஒரு திடீர் யோகம் உங்களுக்கு கிடைக்கும். ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, ரியல் எஸ்டேட் தொழில் பண்றவங்க எல்லாமே லாபத்தை பார்க்க போறீங்க. வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி தனுசு ராசிக்கு மிகப்பெரிய ஒரு விபரீத ராஜயோக பயிற்சியாக அமைகிறது.